நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் பிரையண்ட் நகரில் அக்கட்சியினர் 151 மகளிருக்கு சேலைகளை வழங்கினர். வரும் 22ஆம் தேதி நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தனது 51வது பிறந்த நாளை கொண்டாடவுள்ளார். இதனை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தினரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொழிலதிபர் JKR முருகன் தலைமையில் தூத்துக்குடி பிரையண்ட் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 151 ஏழை எளிய பெண்களுக்கு சேலைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியில் அவர் நடிக்கும் படங்களின் முக்கிய அப்டேட்டுகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கி 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான பணிகளில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். இதையடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் விஜயின் 69வது படமும் கடைசி படமுமான ஜனநாயகன் வரவிருக்கிறது. அதனால் விஜயின் 51வது பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியில் அவரது அரசியல் பயணத்தின் அப்டேட் வருமா அல்லது ஜனநாயகன் குறித்த அப்டேட் வருமா என்ற உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். இந்த 4 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா? மாவட்ட நிர்வாகிகள். நீங்களாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. இப்போ 2-3 பேரண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது சொன்ன விஷயங்கள் அதுதான். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உங்களை பற்றி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது. ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோட அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்கள் சேஃபாக அவங்கள ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா. ஸோ அகெயின் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.